السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وقال الله غفورا رحيما. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், பெரியோர்கள், நண்பர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் இரண்டாவது மாதமான சஃபருல் முலஃபர் வெற்றியின் மாதத்தினுடைய மூன்றாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து நற்காரியங்களும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் வாழ்க்கை ஆனாலும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஆனாலும் அதிலே அதிமுக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது உயர்ந்த எண்ணம். எண்ணங்கள் சரியாக வேண்டும் என்பது ஷரியத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. புகாரி ஷரீஃபினுடைய முதல் ஹதீஸே இதுதான்: உங்களுடைய செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் அமையும். உங்களுடைய எண்ணங்கள் சரியானால் உங்களுடைய வார்த்தைகள் சரியாகும். உங்களுடைய வார்த்தைகள் சரியானால் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியாகும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியானால் உங்களுடைய குணங்கள் சரியாகும். உங்களுடைய குணங்கள் சரியானால் உங்களுடைய வாழ்க்கையை அது தீர்மானிக்க முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய எந்த அமலாக இருக்கட்டும், எந்த இபாதத்தாக இருக்கட்டும், எண்ணம் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். சென்ற வாரம் நாம் சொன்னது போல அல்லாஹ்வை சந்திப்பதாக இருக்கட்டும், அந்த மௌத்துடைய விஷயங்கள் அத்துணையும் ஆக முக்கியமானவை. அது ஒரு இழப்பல்ல, அது ஒரு விபத்தல்ல. அல்லாஹ்வை சந்திப்பதனுடைய உயர்ந்த எண்ணம், நாம் வஃபாத் ஆகிற பொழுது அல்லாஹ்வை சந்திக்கிற உயர்ந்த எண்ணம் வைத்து வஃபாத் ஆக வேண்டும் என்பதெல்லாம் அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. நம்முடைய வாழ்க்கை ஆனாலும் வணக்கங்கள் ஆனாலும் நியத்தை பொறுத்து தான் அது அமையும். அதனால நல்ல எண்ணங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். பிறரை பற்றி எந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய அமல்கள், இபாதாத்துகள் அத்துணையிலும் அந்த நியத் என்கிற எண்ணம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதற்கு அரபி வார்த்தையில் நியத் என்று பொருள். நியத்து சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்துதான் அமைகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க எந்த வணக்கங்களாக எடுத்துக்கொள்ளுங்களேன், தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, எல்லாத்திலும் நியத் அவசியம், நியத்து கட்டாயம். ஒரு அசர் தொழுகை தொழுக போகிறாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? ஒரு நியத் வைக்கணும். அசருடைய ஃபர்லான 4 ரக்காயத்தை
கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன். நியத்து வைத்தால் மட்டும்தான் தொழுகை கூடும். நியத்து வைத்ததற்கே ஒரு நன்மை எழுதப்படும் என்பதெல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற ஹதீஸ் நபி மொழிகள். நியத்தில் சொன்னால் தொழக்கூடாது. எல்லாத்தையும் நியத், அந்த எண்ணம் என்பது மிக அவசியம். அது உயர்ந்த எண்ணமாக நல் எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க. தொழுகை பாருங்களேன், நீங்கள் நியத்து வச்ச பின்னாடி ஒரு 5 விஷயங்கள் முக்கியமானது. எதை நோக்கி தொழுகிறாரு, எந்த இமாமு, என்ன நேர தொழுகை, எத்தனை ரக்காத்து, யாருக்காக, இது எல்லாம் நியத் செய்யப்பட வேண்டும். ஷரியத் அதுதான் வாழ்க்கை, அதுதான் நியத். அந்த நியத்து சரியானால்தான் எல்லாமே சரியாகும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்கள். நோன்பு எடுத்துக்கொள்ளுங்கள், பரலான நோன்பை ரமலான் மாதத்தினுடைய, அதுதான் நம்ம என்ன இஷாவுக்கு பின்னாடி தராவுக்கு பின்னாடி சொல்லி கொடுக்குறோம். நைட்லேயே அதுதான் ஞாபகப்படுத்துகிறோம். நவைத்து சோமகதீன் அன்னதானி ஃபர்லி ரமகானி ஆதி சனதி. இப்போ நியத்து நைட்ல இருந்தே ஞாபகப்படுத்துறது எதற்கு? நியத்து வைத்து தான் அவர் நோன்பு வைக்க வேண்டும், இல்லைன்னா நோன்பு கூடாது. ஆரம்பம் அடிப்படை சரியாக வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் அவ்வப்போது நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சிஹாவுல் சித்தா என்று சொல்லப்படக்கூடிய 6 நபிமொழி கிரந்தங்கள், அதிகாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான எல்லா ஹதீஸ்கள், முதல் ஹதீஸ் இதுதான். இன்னமல் ஆமாலு பின்னியாத், உங்கள் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான் அமையும். வைன்னமா லி குல்லி இம்ரி மானவா, நீங்கள் என்ன நியத்து வைக்கிறீங்களோ அல்லாஹ் அதை செஞ்சு காப்பான், அதுதான் நடக்கும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹதீஸ் இதுதான் எல்லா கிதாபுகளிலும். அடுத்து ஜகாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் கடன் கேட்கிறார், அவருக்கு ஒரு 10,000 கடன் கொடுக்கப்படுது, திருப்பி அவரால் தர முடியவில்லை. எனவே இப்போ கொடுத்தவர் நினைப்பாரு, நான் அது ஜக்காத்தா நினச்சிக்கிறேன், ஜக்காத்தா நியத்து வச்சுக்கிறேன் சொன்னால் கூடாது. கடன் தான், ஜக்காத் தான். அந்த நியத்தை ஆரம்பத்திலே வைக்க வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளருடைய இமாம் அவர்கள், இப்னு ஹஜர் அஸ்கலானி அவருடைய இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ருப்ப அமலின் சகீரின் வ கபீரின் யுலாஃபுல் அன்னியா, சின்ன அமலாக இருக்கட்டும் அல்லது பெரிய அமலாக இருக்கட்டும், அவருடைய நியத்தை பொறுத்து தான் அதற்கான கூலி நிர்ணயம் செய்யப்படுது. ஒருத்தர் சின்ன அமல் செஞ்சிருப்பாரு, ஆனால் நியத்தை கரெக்டாக வச்சிருப்பாரு, அதனுடைய கூலி பரிபூர்ணமாக கொடுக்கப்படும். ஒருத்தர் தடாபுடான அமல் செஞ்சிருப்பாரு, நியத்தை இல்லை, அப்போ என்ன கிடைக்கும்? அதற்கு ஏற்றாற்போல் கொடுக்கப்படும். எனவே ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வணக்கங்களானாலும் வாழ்க்கையானாலும் நல்ல நியத்துகளை கொண்டு சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாமே தர்த்தீபாக வரிசைப்படியாக வரும். ஹஜ் எடுத்துக்கோங்க, ஹஜ் இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ, நான் ஹஜ்ஜை நாடுகிறேன், ஃபயஸ்ஸிர்ஹு ஃபதகப்பல் மின்னி, யாரெல்லாம் என்னுடைய காரியத்தை எல்லாம் லேசாக்கு, நான் போயிட்டு வர ஹஜ்ஜை கபூல் செய்யி. முதல்ல நியத்து தான். எஹராம் 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 சொல்கிறோமே, எஹராமுடைய அர்த்தமே நியத்து தான். அவர் நியத்து வச்சு தான் எஹராமே கட்ட முடியும். நியத்துலனா எந்த அமல்களும் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. எனவே சின்ன அமலாக இருக்கட்டும் பெரிய அமலாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் அடிப்படை நியத்து தான். நியத்துகள் எண்ணங்கள் சரியாக வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் யுத்த காலத்திற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிறைய பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. உங்கள் வீட்டிலேருந்து இருந்தால் எதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிற பாதி பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் அவர்கிட்ட என்ன இருக்கோ மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவார். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எப்படியாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தோற்கடிக்க வேண்டும், இபாதத் விஷயத்தில் அமல் விஷயத்தில்.
இன்னைக்கு நான் எப்படியாவது அபூபக்கரை முந்துகிறேன் என்று தான் சொல்லி வருவார். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? யா ரசூலல்லாஹ் வீட்டில இருந்து ஒரு பங்கை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த போருக்காக. வீட்டில் என்ன வச்சிருக்கீங்க? மிஸ்லுஹு, அதே போன்று பாதி வீட்டில் இருக்கு. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கரே என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, அதை நான் கொண்டு வந்துட்டேன். சரி, வீட்டில் என்ன விட்டு வந்திருக்கீங்க? அல்லாஹ் ரசூலை நான் விட்டு வந்திருக்கேன். அந்த தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தடவையும் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்திக் கொண்டே போவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உங்களை ஜெயிக்கவே முடியாது, எல்லாத்திலும் உயர்ந்த எண்ணத்தை அந்தஸ்தில நீங்க இருக்கிறீங்க என்பதாக ஹதீஸ்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர செய்தி. சையதுனா உமர் இப்னு அப்துல் அஜீஸ், இரண்டாம் உமர் என்பதாக சொல்வார்கள், நான் ஒரு நாட்டினுடைய நல்ல ஆட்சியாளரா அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் அதே போல என்ன ஆக்கிட்டான். நான் அந்த மக்களுக்கு நீதமா நடந்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் மறுபடியும் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், ஒரு ஹலீஃபாவாக நான் ஆக வேண்டும். அல்லாஹ் என்னை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தான், மாற்றினான், அதே போல நான் ஆயிட்டேன். இப்பொழுது நான் கேட்கிறேன், நான் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும், அல்லாஹ் ஆக்குவான். இப்படி பல வரலாறுகள் மூலியமாக நிறைய செய்திகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது உயர்ந்த எண்ணங்களும் அந்த குணங்களும் தான் அவர்களை சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் சென்றிருக்கிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அருமையா அவங்க துவா செஞ்சாங்க. எப்படி கேட்டாங்க? நான் மதீனாவில் வஃபாத் ஆக வேண்டும், அதுவும் போர்க்களத்தில் ஷஹீதாவது போன்று ஷஹீதாக வேண்டும், மதீனாவிலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இது ரெண்டுமே ஒரே இடத்தில் சாத்தியமே கிடையாது. நாம் என்ன வேணா நினைக்கலாம், இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இப்படிலாம் நடக்குமா நடக்காதா, நடத்தாட்டி காட்டுவான் அல்லாஹ். சொன்னது போலவே நடந்துச்சு. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே முதல் சஃபிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபு லுஅலு என்கிற நெருப்பு வணங்கி கொண்டிருக்கிற அந்த யூதன் அவன் மதீனாவுக்கு வந்தான். மதீனா உள்ளே வந்து பள்ளிவாசலுக்குள்ள வந்தான், முதல் சஃபிலே தொழுதான். உமர் ரலியல்லாஹு அவர்களை பின்னாடி குத்தினான். என்ன விஷயம்னா, குத்துனதுல குடல்லாம் வெளியே வந்துருச்சு. பொதுவா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, யாராவது என்ன கொஞ்சம் மயக்கம் ஏற்பட்டுனா முடிச்சோன்னு என்ன கேட்போம், யார் பக்கத்துல இருந்தா, யார் காப்பாத்தினா, சரியாயிடுச்சு, பரவாயில்ல, அவங்க நன்றி செலுத்துவோம் இல்லையா? முரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க கேட்டபடியே அல்லாஹ் அந்த நியத்து, உயர்ந்த எண்ணம், நியத்து அல்லாஹ் கபூலாக்கினார். வஃபாத் ஆனார்கள். எழுந்தோன்னு அவங்க கேட்கணுமா இல்லையா, யார் என்ன கொன்னது, பின்னாடி குத்துனது, குடல் வெளியே வந்துருச்சுங்க. தொழுகையில கேட்குறாங்க. எல்லா சஹாபாக்கும் தொழுது முடிச்சிட்டாங்கன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? எழுந்தோன முதல் வார்த்தை அந்த தொழுகை நிறைவு செய்யப்பட்டுதான் என்பதாக கேட்டார்கள். எனவே அவர்கள் எண்ணம் ஏற்றார் போல் உயர்ந்த நியத்தின் அடிப்படையில், அவர்கள் கேட்ட துவாவின் அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்தான்னு சொன்னா, மஸ்ஜித் நபவியில அவர்கள் சொன்னபடியே ஒரு யூதன், எந்த காலத்திலும் அல்லாஹ்வை வணங்காத, சஜிதா செய்யாத ஒரு காஃபிரானவன், அவனுடைய கையில் நான் குத்துப்பட்டு வஃபாத் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர். எனவே நான் அல்லாஹ் ஷஹீத் என்ற அந்தஸ்தை கொடுத்தான். இன்னைக்கும் மதீனாவிலே அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த எண்ணங்கள் சரியாக வேண்டும், நியத்துகள் சரியாக வேண்டும். நிக்காவாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நிறைய படிச்சிருக்கோம், நிறைய வியாபாரம் செய்கிறோம், தொழில்துறை செய்கிறோம், வியாபாரத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய நியத் என்ன? அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான், தலபுல் ஹலாலி, நீங்கள் வியாபாரத்திற்காக 3 நியத் வைக்கணும். தொழில்துறையிலே நீங்கள் உங்கள் கடையாக இருக்கட்டும், எந்த வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் காலையில் சென்று உங்கள் கல்லாப்பட்டி பக்கத்தில் நீங்கள் போய் அமருகிற பொழுது 3 நியத்தோடு உட்காரும். அப்போ தான் அந்த வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. சரி, என்னென்னமோ நம்ம பொருள்லாம் வாங்கி போடுறோம், எப்படியோ வியாபாரம் செஞ்சு உயர்ந்துடலாம், முன்னேறிடலாம் நினைக்கிறோம்.
பரக்கத்தே இல்லை. என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? நியத்து சரியில்லை. நியத்தை அழகாக்குங்கள். உயர்ந்த நியத்தை நீங்கள் வையுங்கள். இந்த மாதிரி நியத்து வியாபாரத்தில் வைக்க வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார். 3 விஷயம். இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா. யா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ் ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து உட்கார்ந்துட்டேன் வியாபாரத்தில். அது ஹலாலான வருமானம் தான். எந்த தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அது ஹலால் தான். ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்ய வேண்டும். அது அல்லாம 3 நியத்து இருக்கிறோம் நாங்கள். இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, பிறரிடம் எந்த தேவையும் இல்லாமல், பிறரிடம் எந்த கையேந்துதலும் இல்லாமல் சுயமரியாதையோடு கண்ணியமாக நான் வாழ வேண்டும் என்கிற முதல் நியத்து வேணும். தான் சொந்தக்காரங்க இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அவர் பார்த்துப்பாரு, இவர் பார்த்துப்பாரு, எதுவுமே எந்த தேவையும் பிறரிடத்தில் நீங்கள் தேவையாகக்கூடாது. வியாபாரத்தின் அடிப்படை நியத்து சொல்லி தராங்க. இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, பிறரிடத்தில் எந்த கையேந்துதலும் இல்லாமல் சுயமரியாதையுடன் கண்ணியமாக நான் வாழ வேண்டும். 2வது, வஸாயன் அலல் அஹ்லி, நான் சம்பாதிக்கிற இந்த ஹலாலான சம்பாத்தியம் என் குடும்பத்திற்கும், என் பிள்ளை குட்டிகளுக்கும், என் தாய் தந்தைக்கும், என் உறவினர்களுக்கும் நான் சரியான முறையில் செலவு செய்வேன். வதஅஃபுஃபன் அலா ஜாரி, நான் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியத்திலிருந்து சமூகத்தில், சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் இல்லாமல் இருக்கிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, சாப்பிட முடியாமல் வறுமையாக இருக்கிறார்களோ, என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன். இப்படின்னு சொல்லி 3 நியத்து வச்சு தான் வியாபாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பரக்கத்து ஏற்படும் என்பதாக அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. நிக்காஹுக்கு என்ன நியத்? நிக்காஹ் செய்கிறமே அதுக்கு என்ன நியத்? அகல்லு லில் பஸரி வ அஹ்ஸனுல் ஃபர்ஜி வ தஸீலுர் ரஹ்மி, என் பார்வை வேறு எந்த பெண்ணின் மீது பட்டுவிடக்கூடாது. என் மறைவிடங்களை நான் பேணி வாழ வேண்டும். என் உறவினர்களை நான் பேணி வாழ வேண்டும். நான் பெறக்கூடிய சந்ததியின் மூலமாக உனக்கு தொழுகை செய்யக்கூடிய, உனக்கு தொழக்கூடிய, சஜிதா செய்யக்கூடிய சிறந்த சந்ததியை வர வேண்டும் என்பதான் நியத்து வைக்கணுமா? தொழுகையானாலும், நோன்பானாலும், ஜகாத்தானாலும், ஹஜ்ஜானாலும், வியாபாரமானாலும், குடும்பமானாலும் எல்லாத்திற்கும் ஆக அடிப்படை நீயத்தை சரி செய்யுங்கள். நீயத்தை உயர்ந்த நீயத்தாக வையுங்கள். நல் எண்ணம் கொள்ளுங்கள். இன்னமல் ஆமாலு பின்னியால், உங்கள் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமையும். வைன்னமா லிகுல் இம்ரி மானவா, நீங்கள் வைக்கப்பட்ட நீயத்தை அல்லாஹ் அப்படியே சரி செய்து கொடுப்பான் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. எனவே நம்முடைய நீயத்தை நாம் சரி செய்ய வேண்டும். உயர்ந்த ஈராக்கில் இருந்து வந்த ஒரு நஜ்ஜித் ஒரு மன்னர், அவர் அப்பொழுதுதான் திருமணம் ஆவதற்காக ஒரு மணப்பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹதீஸ்களிலே, வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அவர் கேட்கிறார், நான் எதிர்பார்க்கிற மாதிரி பெண் வேண்டும், அந்த பெண்ணின் மூலமாக நான் சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும், அந்த சந்ததி பைத்துல் முக்கத்தஸை வெற்றி பெற செய்ய வேண்டும். எத்தனையோ வருடங்கள் யூதர்களுடைய கையில சிக்கி கொண்டிருந்த பைத்துல் முக்கத்தஸ் இன்னும் இன்னைக்கு இதற்கு முன்னால் நடந்த பல போர்கள், பல நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் வஃபாத் ஆனது, அதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே நமக்கு நிற்கிறது. அப்போ அந்த சாவியை கைப்பற்ற வேண்டும். இன்னும் திருமணமே ஆகலை, ஒரு பெண் சாலிகாக கிடைக்க வேண்டும், அந்த பெண்ணின் மூலமாக நான் சந்ததி பெற வேண்டும், அந்த சந்ததியை பைத்துல் முக்கத்தஸை ஆள்வதற்கு, கைப்பற்றுவதற்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் என்பதாக துவா செய்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு பெண் அமைந்தது, நிக்காஹ் முடித்தார்கள். அவர்கள் மூலியமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர்தான் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி. அவர்கள் மூலியமாக பைத்துல் முக்கத்தஸ் ஒரு வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறுகள் தான். சொல்லுகிற விஷயம் உயர்ந்த நீயத், உயர்ந்த எண்ணம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல், உங்களுடைய நீயத் எண்ணங்கள் சரியானால் உங்கள் வார்த்தைகள் சரியாகும். உங்கள் வார்த்தைகள் சரியானால் உங்கள் பழக்க வழக்கங்கள் சரியாகும். உங்கள் பழக்க வழக்கங்கள் சரியானால் உங்கள் நற்குணங்கள் சரியாகும். உங்கள் நற்குணங்கள் சரியானால்
அது நல்ல வாழ்க்கையை தீர்மானிக்கும். எல்லாம் அல்லாஹ் நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக, பரக்கத்தை தருவானாக, சிறந்த முறையில் வாழ்வதற்கு, அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم